ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏம் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரோனோட ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா நம்ம சேனலை அப்கிரேட் தாண்டி நான் ரெகுலராக ட்ரோன் ஈவெண்ட் போகிறனால ஸோ ஒரு ட்ரோன் வாங்கிடலாம். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ட்ரோன் இருந்துச்சு, அது என்ன ஆச்சுங்கிறது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக நான் அதை சொல்கிறேன். ஸோ இப்போ புது ட்ரோனுக்கான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது. ட்ரோன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஏர்3s ட்ரோனு. இப்போ என்னன்னா ட்ரோன் வந்து ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அன்பாக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக இப்போ இதுதான் டைம்னால நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ. ட்ரோன் வந்து ஏர்3s. இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ட்ரோன் இருந்தது, அது வந்து ஏர்2s. அது ஒரு சில இஷ்யூனால் டேமேஜ் ஆகிட்டு. ஸோ அதை நான் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட் அன்பாக்ஸ் வீடியோ தான். சரி வாங்க அன்பாக்சிங்கை பார்த்துக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து உள்ள ஒரு பேக்கு, அது போக 2-3 கார்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கை வந்து ஃபஸ்ட்டு அப்புறமாட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அவங்க கொடுத்துருக்கிற கவர்ஸ் என்னென்னலாங்கிறத நான் உங்களுக்கு இதுவாக சொல்கிறேன். ஸோ இது வந்து கேட்லாக்கு. எப்போவுமே டிஜேகிட்ட வந்து இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா ஒவ்வொரு கேட்லாக் கொடுப்பாங்க. ஸ்டிக்கர்ஸு, கேட்லாக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த டிஜே ஸ்டிக்கர் இருக்குது, இது நான் லேப்டாப்பில் இல்லைனா என்னோடய சிஸ்டத்தில் ஒட்டி வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இது ஓகே, கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து விங்ஸு செட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரோனுக்கு மாற்ற விங்ஸு செட்டு. ஆக்சுவலாக என்னென்னா எத்தனை செட்டு இருக்குன்னா 1 2 3 6 செட்டு இருக்குது. அது போக 10 செட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ட்ரோன் வாங்கி வச்சுருக்கிறனால ஆல்ரெடி 4 செட்டு வந்து நம்ம மாட்டி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா என்டி ஃபில்ட்ரு. இது வந்து என்னென்னா நம்மளுக்கு ஒரு 12 மணி மத்தியானம் அப்படிங்கும்போது ட்ரோன் ஃப்ளை பண்ணும்போது ஓவர் இதாக இருக்குது, வெயிலாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த என்டி ஃபில்ட்ரு மாட்டணும். இந்த என்டி ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை மாட்டினீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஷட்டலான ஒரு இது கொடுக்கும். ரொம்பவா பிரைட்னஸ் கொடுக்காம, ஏன்னா மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஓவர் வெயிலில். ஸோ அதுக்காக இந்த என்டி ஃபில்டர் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன ஓப்பன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக்கு ஓரளவுக்கு நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது, குவாலிட்டியாகவும் சரி நல்லாவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து ட்ரோனில் வந்து என்னெல்லாம் இருக்குது ஆல்ரெடி நம்ம எல்லாமே பேக் பண்ணி எல்லாமே வச்சாச்சு. ஸோ இது வந்து ரீபேக் மாதிரி ஒரு அன்பாக்சிங் தான் அந்த வீடியோ. ஸோ ஓகேயா, ஸோ இப்போ வந்து ட்ரோன் எடுக்க போகிறோம். என்ன ட்ரோன் வாங்கியிருக்கோம்னா ஏர்3s. ஸோ இதுதான் அந்த ட்ரோனோட இதுதான் ஏர்3s. ஸோ இதில் வந்து இந்த ஏர்3sல என்ன பிரச்சனைனா இந்த கிம்பிளோட கவரை கலட்டுறது தான் ஒரு பெரிய மண்டை. ஏன்னா இது ப்ராப்பராக கலட்டணும். இந்த கிம்பிள் கவர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2000 to 3000 சம்திங் வரும்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் ஏர்3s. இது வந்து கிம்பிள். இதில் வந்து ஒரு 50 MP கேமரா ஒன்றும் 48 MP கேமராவோட வைட் ஆங்கிள் கேமரா வந்து 50 MP ஒன்று வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து நார்மல் 48 MP கேமரா ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ட்ரோனு. ஆக்சுவலாக என்னென்னா இந்த ட்ரோனில் என்னென்னா இந்த ஒரு சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்சார் வந்து இப்போ நைட்டில் ஒரு சில ட்ரோன் வந்து மேக்ஸிமம் ஏதாவது அப்ஸ்டிக்கல் இருந்ததுன்னா ப்ராப்பராக காட்டாது, சென்சார் இஷ்யூ கொடுக்கும். ஸோ இது வந்து நல்லா அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோட எண்டில் சொல்கிறேன். சரியா, அதே மாதிரி சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சிலரி லைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த லைட் எதுக்காகனா லேண்டிங் பண்ணும்போது கீழே ஏதாவது ஸ்டோன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த லைட் அப்போ எரியும். ஸோ அது ஒன்று. சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா லெஃப்ட்டு, ரைட்டு, பாட்டம், ஃப்ரண்ட்டு இதோட அப்ஸ்டாக்கிள்ஸ் எதுவும் இருக்கா என்னங்கிறதுக்காக தான் அந்த சென்சார். இதை வச்சு நமக்கு வந்து ஆர்சி கண்ட்ரோலரில் ஐடென்டிஃபை ஆகும். ஆர்சி கண்ட்ரோலர் என்னங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். அடுத்து வந்து நம்ம ஆர்சி கண்ட்ரோலர் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆர்சி கண்ட்ரோலர்னால் ஒன்றும் இல்லைங்க, ரிமோட் கண்ட்ரோலர் தான் ஆர்சி கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த ரிமோட் கண்ட்ரோலர் ஒன்று. இது என்னென்னா இதுக்கு முன்னாடி நான் ஏர்2s வச்சுருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்2sல இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்காது, அது ஃபோன் தனியாக கனெக்ட் பண்ணி தான் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஆர்சி கண்ட்ரோலர்னால வந்து இதை வந்து டிஸ்பிளே வச்சு தராங்க. இது ஒரு பெரிய பெனிஃபிட். ஏன்னா
ஏர்டுஎஸில் நம்ம எடுக்க போகும்போது சில டைம் வந்து ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிடுவோம். அந்த டைமில் இன்னொரு ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இது அது ஒரு பிரச்சனையே இல்லை. இதுதான் இதில் வந்து டிஸ்பிளே ஆகிறதுனால நமக்கு எந்த இதுவுமே இல்லை. இந்த ஹூக்கு என்னங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இது அமேசானில் வாங்கியிருக்கேன் ஒரு ப்ராடக்ட். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. இந்த ஹூக்கு வந்து எந்த ப்ரொமோஷன் கிடையாது. இது என்னோடய சேஃப்டிக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். இது என்னங்கிறத நான் அதை சொல்கிறேன். இப்போது மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 3 பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது 1 2 ட்ரோனில் ஒன்று மாட்டியிருக்கேன், 3வது ஒன்று. ஸோ பேட்ரி வந்து நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ப்ளஸ்ஸுனால் பேட்ரி ஸ்டோரேஜ் வந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் தாங்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 35 சம்திங் வரைக்கும் வந்திருக்கு. 35 மினிட்ஸ் வரைக்கும் டியூரேஷன் ஏறி இருக்குது. பட் 40 மினிட்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் ஓகே தான். ஏன்னா நம்ம அப்பப்போ சில டைம் ரன்னிங் டைம் அதிகமாக இருந்ததுன்னா கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது விண்டு ஓவராக இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பேட்ரி கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால மேபி டவுனாக இருக்கும். ஹூக்கு வந்து இதுதான் ஆக்சுவலாக என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேக் இருக்கும். இந்த டேக் என்கிட்ட இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டேன், டேக் இல்லாமல் ஃப்ளை பண்ணதுனால தான் அந்த ட்ரோன் நிறைய இதாகிட்டு கிராஷ் ஆகிட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஹூக்கை வந்து அதுதான். இந்த ஹூக்கை வந்து இதில் ஒரு ஹோல்டர் இருக்கும். இந்த ஹோல்டரை வந்து இதில் மாட்டிடும். இதில் மாட்டிட்டா அப்படியே இது கழுத்தில் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ ஹூக்கு இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ரெண்டாவது ட்ரோனை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், அந்த மாதிரி தான். ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சி டைப் ஒயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இது வந்து ரிமோட்டுக்குள்ள ஒரு ஒயரு. இது வந்து பேட்ரி சார்ஜ் போடுற ஒயர். இப்போ என்ன பிரச்சனைனா பேட்ரி எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் அடாப்டர் வந்து இந்த ட்ரோனுக்கு வந்து அடாப்டர் வந்து நம்ம தனியாக தான் வாங்கணும். இந்த அடாப்டர் மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6,000 to 7,000 கிட்ட வந்துச்சு. இது வந்து 100 volts அடாப்டர். நீங்கள் மேக்ஸிமம் 100 volts வாங்குறதே பெட்ரு தான். இந்த அடாப்டரையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தேன். இதாக இருக்கும். இதுதான் டிஜேயோட 100 watts அடாப்டர். நீங்கள் டிஜே வாங்குறதே ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் வேறு எந்த அடாப்டர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கன்சம்ஷன் தாண்டி பேட்டரியோட ஹெல்த் அதில் பாதிக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் நீங்கள் இந்த அடாப்டர் வாங்குறது ரொம்ப 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 ப்ளஸ்ஸு. ஸோ இந்த அடாப்டர் ஒன்று. இந்த அடாப்டர்லேயே உங்களுக்கு 2 ஜாயிண்ட் டைப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒன்று ரிமோட்டுக்கு கொடுக்குறது, பேட்டரி கொடுக்குறது. ஸோ இதுதான் மக்களே. இப்போ என்னென்னா 3 இது பேட்ரி. ஸோ இதோட பட்ஜெட் என்னங்கிறத நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லன்னு தெரியல. என்னென்னா இது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் கேட்கும்போது கிட்டத்தட்ட 1.25 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து தூத்துக்குடினால இப்போ எனக்கு மதுரை சைடு, திருநெல்வேலி சைடு கேட்கும் போதெல்லாம் 1.35 சொன்னாங்க. சென்னை சைட்லலாம் 1.30 சொன்னாங்க. 1.30னா 1,30,000 ஸோ இந்த ட்ரோனை நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட 130 ட்ரோன் செட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து. அதுக்கப்புறம் இந்த அடாப்டரு ஒரு 6,000, 136 வந்துருச்சு. ஸோ இப்போ இது நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஏர்டுஎஸ் ட்ரோன் இருந்துச்சு. அதை நான் ப்ராப்பராக இது பண்ணி அதோட சேவிங்ஸை கையில் வச்சுட்டு தான் நான் இது வாங்கினேன். எதையுமே லோன் போட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா சேவிங் ரொம்ப முக்கியம். சேவிங்ஸ் அந்த போன வருமானத்தை வச்சு அந்த ஏர்டுஎஸ் வந்து சேல் பண்ணி தான் இந்த ட்ரோன் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதான் உங்களுக்கு இதுதான் ஏர்3எஸ்ஸோட அன்பாக்சிங். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிட்டேன். இது வந்து என்னென்னா ஆல்ரெடி நான் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ காட்டணும், நம்ம சேனலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இது. அதுபோக உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். எப்படி இந்த கிளிப்பிங் மாட்டணும், என்ன மாதிரி ட்ரோன் ஃபைல் பண்ணணும், என்ன மாதிரி கண்டிஷனில் ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம சேனல் அப்கிரேட் ஒரு பக்கம். ரெண்டாவது நான் ரெகுலராக ஈவென்ட் போகிறனால இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவ்வளோதான் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் மக்களே. அவ்வளோதான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்டுருங்க. ஓகே.